யூடியூபர் மாரிதாஸ கைது பண்ணிருக்காங்க. எந்த விஷயத்துக்காக கைது பண்ணிருப்பாங்க? விஜய் அவர்களை பிரஷர் பண்ண காரணத்தினாலதான் யூடியூபர் மாரிதாஸ கைது பண்ணிருக்காங்கன்னே சொல்றாங்க. கீர்த்தனா அவர்களை அவதூறா பேசுனதுனால கைது பண்ணிருப்பாங்களா, இல்ல ஆதவர்ஜுனாவை பேசுனதுக்காக கைது பண்ணிருப்பாங்களா? அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. யூடியூபர் மாரிதாஸ் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தனா அவர்களை அவதூறா பேசியிருந்தாரு. அவதூறா பேசினது மட்டும் இல்லாம அவங்க வேற ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி ஏஐல ஜென்ரேட் பண்ணி ஒரு இமேஜை எடுத்து அவர் யூடியூப் சேனல்ல போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருத்தவங்களோட பெர்மிஷனே இல்லாம ஏஐல ஜென்ரேட் பண்ணி இவங்களா எப்படி இமேஜ் எடுத்து போட்டுப்பாங்க? அதுவும் அவதூறா பேசுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மினிஸ்டரை பத்தி அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள எல்லாம் போய் பேசணும்னு எந்த விதமான அவசியமே இல்லைல்ல. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க கருத்து ரீதியா அவங்க கூட பேசலாம், இல்லைன்னா நீங்க தமிழகத்துக்கு இது மாதிரிலாம் செஞ்சு தரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம். அப்படிலாம் பேசாம அவங்க தனிப்பட்ட விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தவறான விஷயம். மாரிதாஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட நிறைய நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. மக்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு கூட பேசியிருக்காரு. ஏன் நிறைய அரசியல் பிரமுகர்களை கூட திட்டி பேசியிருக்காரு, விமர்சிச்சு பேசியிருக்காரு, என்னென்னமோ பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு பெண்ணோட தனிப்பட்ட விஷயத்த பத்தி பேசுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மாரிதாஸ் அவர்களை மாதிரிதான் சவுக்கு சங்கரும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் விமர்சனங்களை எப்பயுமே பேசிட்டு தான் இருப்பாரு. விமர்சனங்களை மட்டும் பேசாம சில பேரை அவதூறா கூட பேசுவாரு. இப்ப கூட ரீசெண்டா ஐபிஎஸ் அருண் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பத்திரிகையில அருண் ஐபிஎஸ் பத்தி குற்றச்சாட்டுகளை போட்டிருந்தோம். குற்றச்சாட்டுகளை மட்டும் தான் போட்டிருந்தே தவிர அவரை பத்தி அவதூறான விஷயங்கள்லாம் நம்ம எதுவுமே பேசல. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட யூடியூப் சேனல்லையோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ தப்பான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை பேசுறதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு உரிமை இருக்க தவிர அவங்களோட பர்சனல் லைஃப்குள்ள போயிட்டு எந்த விதமான பிரச்சனையை பத்தி நம்ம பேசுறதுக்கான எந்த உரிமையும் நம்மளுக்கு இல்ல. அமைச்சர் ஆதவர்ஜுனாவோட மாமா ஜான் பிரிட்டோ மேல அவதூறா பேசிட்டாரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவரை அரெஸ்டே பண்ணிருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணமே ஆதவ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ நம்ம புதுசா ஒரு விஷயம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் பேசின வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஜான் பிரிட்டோ விஷயத்துல அப்படின்னா, ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ற காமிப்பாங்க. அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது ஒண்ணு, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒண்ணு வச்சிருக்காரு கையில. அது தெரியுமா, இங்க தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, சுமார் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் தான் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ணி நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்துறைக்கு நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் குளச்சல், இப்படி 17 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 17 துறைமுகமே இவங்க பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எவன் அமைச்சராக வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா நினைக்கணும், அவனுக்கு தான் அந்த ஹார்பர் தேவை. இப்போ ஜான் பிரிட்டோ என்ன பண்ணியிருக்கான், பார்டரில் அதாவது கோஸ்டல் ஏரியாவில் ஸ்மக்லிங் பண்ணுறான். அப்போ இவன் எங்கேருந்து வந்து உட்காரன், அதே இடத்துல ஹார்பரை இவன் கட்டுப்பாட்டை கொண்டு வரான். ஹார்பர் இவன் கட்டுப்பாட்டை கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணேன்னா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. இந்த சத்தியமாக சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வித்தே பழச்சிக்க முடியும், இல்லை லாட்டரி வித்தே பழச்சிக்க முடியும். நான் சத்தியம் சொல்கிறேன், இந்த இடத்துல கடத்தல் இருக்கு இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது, இந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பிச்சு எல்லாமே போலியை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துறாங்க. அதில் ஆரம்பிச்சு தங்கம் கடத்தல் இல்லையா, தங்கத்தை தேவையில்லாம இதுக்கு விமானத்தில் கடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளையா கடத்த வேண்டியதானே. இவங்க கடத்தலை மட்டுமே வச்சு சம்பாதிச்சிட முடியாது. இவங்க நெட்வொர்க் அப்படி அது கரெக்டாக ஆதவன் எவ்வளோ பிடிக்கிறான், அந்த ஹார்பர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். இவன் என்ன நல்லாட்சி பண்ணுறதை கொண்டு வராங்களே, இவன் குடும்பம் இருக்கிற வரலாறு என்ன. நான் இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் கூட சொல்கிறீங்க, ஆதவ் பேசுவான் நல்லா வாய்க்கிலேயே, பின்னாடி காந்தி படத்தை வச்சிருக்கான். காந்தி தான் எனக்கு வழிகாட்டிட்டு நீ சொல்கிறான். டே அவனோட 13 காரோ 12 காரோட ஒரு காரோட மதிப்பு 4 கோடிடா. டே காந்தியை பிறகு எப்படி இப்படி வாழ்வான், நீ இனோவா ஓட்டு இல்லை 1 கோடி காரை ஓட்டு, 14 காரு எல்லாமே 4 கோடிக்கு மேலே, எப்படி இப்படி ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு நீ என்ன சொல்கிற. இதில் அவரோட தோழிகளுக்கு எல்லாத்தையுமே கார் வாங்கி பரிசு. யார் மாமனார் காசுல, இதே சொந்த வாழ்க்கை வச்சுக்க, மாமனார் காசுல இந்த வாழ்ந்துருக்கான். இவன் என்ன சொல்ற, நான் காந்தி மாதிரி அம்பேத்கர் மாதிரி சொல்லிட்டேன். இவன் அம்பேத்கரா இல்லை, இவன் ரெட்டி குரூப்ல சொல்லியிருந்தான். ஆதவ் ரெட்டி, இவன் பேர் செந்தில்குமார். ஒரு காசு வந்துருச்சுல, யார் மாமனார் இருந்து, அதுக்கப்புறம் ஆதவ் ரெட்டி மாத்திட்டான், ஆதவ் அர்ஜுன ரெட்டி. இவன் சுற்றி வச்சிருக்க எல்லாமே இந்த கும்பல் தான். இதை பண்ணிட்டு நான் அம்பேத்கர் மாறிட்டேன். சத்தியமா சொல்றேன், முதல்ல வாயில என்ன வேணா பேச முடியும் அப்படின்னா அந்த நரம்பில்லாத நாக்கு இருக்குல்லையா, அது என்ன வேணா பேச நம்பி வச்சுக்கோ, உன்னோட முட்டாள் எவனும் கிடையாது. என்னதான் இவர் பேசுனது யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பத்தி இவர் பேசுனது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.